வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ எப்படி இருக்கும் நடிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான். ஸோ மகர ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களது லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான ராசி பலன். இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 40-45% தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே வந்து மகர லக்னத்துக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அதுவும் தசா புத்தி அந்தரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 90-95% பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். நல்ல அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசியிலே சூரியன், புதன், ராகு. ஸோ புதன் வந்து அதில் வக்கரம் வேறு. சூரியன் வந்து ராகுவை கடந்துட்டார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அதே நேரத்தில் வந்து புதனுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு அஸ்தங்கம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதே வந்து உங்களோட ராசியாதிபதி 3ல் இருக்கிறார். ஸோ 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது 1, 8, 3 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களது ராசியிலே நிறைய கிரகங்கள் இருக்கும்போது ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ஏதோ நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஒரு 15-20 நாட்கள் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? டென்ஷன், ஸ்ட்ரெஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு 10% தான் பாதிப்பு. இந்த தசா புத்தி அந்தரங்கள் இருக்கும் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது மெடிடேஷன், சாண்டிங், பிரார்த்தனை. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து சாண்டிங்கிறது ஒன்று வச்சு உள்ளுக்குள்ளே சாண்டிங் பண்ணிக்கிறது, இல்லைன்னா பிரார்த்தனை. இறைவனை நினச்சிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க. சும்மா வந்து கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் கிடையாது. வீட்டிலேயே சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ வந்து பிரார்த்தனை தான் வந்து ரொம்ப வலுவான விஷயம். 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் வந்து உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார். 2ல் ஆட்சிடும்போது 7ஆம் அதிபதி 2ல் ஆட்சி ஆகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்குங்க. ஸோ நல்ல பண வரவுகள், நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த உறவுகள், ஒரு திருமணத்திற்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யார் மேஜராக நடக்கணும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து உங்களது ராசியிலேயே வந்து வக்கரமாக இருக்கார். புதன் வக்கரமாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன சலனங்கள், கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போகணும். 6ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே வக்கரமாகும்போது வேலையிலே வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, யாரை மேஜராக பாதிக்கணும் மேஷ லக்னமாகாது புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க இது ஒரு சின்ன ஒரு ஸ்லோனஸ், சோம்பேறித்தனங்கள், நடக்கிற விஷயங்கள் வந்து வேகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். இதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். வக்கரம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து சந்திரனாக இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேகங்கள் இருக்கும். நல்ல ஒரு இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கடக ராசிகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகள் நல்ல வெற்றிகள், தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. காரணம் வந்து சந்திரன் வந்து அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து கடகடன் போயிட்டுருக்கிற ஒரு பிளானட்டு. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்கும்போது உங்களது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரை வந்து போன ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வந்து குழந்தைகளாக இருந்ததெல்லாம் வந்து மாறி ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குழந்தைகள் மேலே நிறைய பாசம் இருக்கும். குழந்தைகளுக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாவது குழந்தைகளுக்கும் சில பேர் வந்து கல்யாணம் ஆகி பசங்க வந்து வெளியில் தனியாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்க குழந்தைகள் உங்களை பார்ப்பதற்காக வருவாங்க. ஸோ உங்களோட அந்த உறவு புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சண்டை போட்ட பையன் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசி ஒரு சமாதானமாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் சகஜங்க. லைஃப்பில் வந்து எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க முடியாது. குழந்தைன்னும் போது ஒரு லெவல் வருது, அது நம்ம குழந்தை ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், அது தனியாக பறக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது. அதனால் சண்டை சச்சரவுலாம் எல்லா குடும்பத்துலையும் இருக்கிறனால அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி நம்ம வந்து சொன்னால் வேலை சம்மந்தமான விஷயங்கள் முயற்சிகள் இருந்தும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா வேலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல், நல்ல பணம் பட்டுவாடா இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரத்திற்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட கிளைண்ட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒய்ஃபுடைய ஹெல்ப் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், சிறு தூர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரயாணம் பண்ணும்போதோ ஒருத்தட்ட ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து ஏதாச்சும் சொல்லி நம்ம வாக்கு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அது பண்ண முடியலன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே வரார். ஸோ 9, 12ஆம் அதிபதி வந்து ராசியிலே வரும்போது அப்பா சம்மந்தமான உறவுகள், அப்பா பிரிந்த தந்தை, ஸோ அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இப்போ பேசுவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. கொஞ்சம் வெளிநாடு பயணங்களில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இப்போ குரு ராகு ஒன்றா சேரப்போகுது. பட் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிப்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டு பிரயாணங்கள் போகிறவங்களாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கணுமோ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ இருக்குது, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இது பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மற்றவங்களும் ஒரு 10% தான் எஃபெக்ட் இருக்கும். மேஷ லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணும், கொஞ்சம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருக்கும், பெருத்த லாபங்களை அள்ளி கொடுத்துரும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றமான வாழ்க்கை எல்லாமே நல்லா கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு மேஜராக 90% நடக்கும், மற்றவங்களும் நடக்கும். மற்றவங்க வந்து ஒரு 10-15% நடக்குது, இவங்க ஒரு 85% நடக்கும். மேஷ லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும், நல்ல லாபங்களையும் அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நிறைய கல்வி, நிறைய புத்தி சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம், மேலே படிக்கணும், பெரிய லெவலில் படிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஆராய்ச்சி படிப்பவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நமக்கு பொறுத்தவரை எப்போதும் சொல்கிறது தான் பிரார்த்தனை. மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுறது நம்ம கண்டிப்பாக வேறு லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக். ஸோ கர்ணநாதன்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இப்போ பேச போகிறோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா வந்து எந்த ஜாதகமாக இருக்கட்டுங்க, ஸோ அந்த ஜாதகத்தில் வந்து கர்ணநாதனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூடவே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கர்ணநாதன் என்னென்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அதற்கான வழிபாடு மந்திரங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு காயத்ரி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், இல்லைன்னா கூகுளில் போனீங்கன்னா கூகுளில் ஒரு 4 லைனில் கிடைக்குங்க. ஸோ அதை பிரார்த்தனை பண்ணும்போது அது கர்ணநாதங்கிறது வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவோங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் உங்கள் ஜாதக ரீதியாக யார் வரா அப்படிங்கிறத பார்த்துங்க. டெய்லி வந்து அதை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமான ஒரு கையெழுத்தோ, முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஒரு முக்கியமான செயல்களில் ஈடுபடும்போது கர்ணநாதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. அது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதுகாத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் கர்ணநாதன் நம்ம மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் வருதுங்கிறத நீங்கள் ஒரு ஆப்பு, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, போய்ட்டு இன்னும் ஆஸ்ட்ரோ சேஜ்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் இறங்கிடும். அதிலே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வரும். அதிலே வந்து என்ன கர்ணநாதன்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி தானே. அதனால் கர்ணநாதனுடைய தெய்வம் என்ன, அதுக்கான மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைன்னா கர்ணநாதன் இப்போ உதாரணம் சொல்லணும்னு போனோன்னா ஒரு ஜேஷ்டாதேவி வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஜேஷ்டாதேவி காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை அடிச்சுன்னா எதுக்கு இருந்தாலும் காயத்ரி மந்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜேஷ்டாதேவி காயத்ரி, அந்த ஜேஷ்டாதேவி காயத்ரி டெய்லி வந்து அது நம்ம ஒரு 12 முறை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம், நல்ல ஒரு வேவு கிடைக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை வழிபாடுங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.